கம்பு தோசை வீட்டிலேயே பண்ணலாமா? 2 டம்ளர் கம்பு, 1/2 டம்ளர் தோல் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டேன். 2 போர்ஷனாக போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுடுங்க. 3லேருந்து 4 மணி நேரம் போதும் புளிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே வேண்டாம். பிகாஸ் ரொம்ப புளிச்சிருச்சுன்னா தோசை ரொம்ப புளிப்பு தட்டிடும். கார்ப்ஸ் அரிசி, அதாவது வெள்ளை கலரில் இருக்கிற அரிசி ஓகே. பட் கம்பு மில்லட்ஸ்லலாம் செய்யும்போது சீக்கிரம் புளிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப தோசை புளிப்பாக இருக்கும். சாப்பிட்ற அப்படேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் 3லேருந்து 3.5 மணி நேரம் புளிச்சாலே போதும். கம்பு தோசை அவ்வளோ ஹெல்த்திங்க. மொறுன்னு தோசை வருது. ஊத்தப்பம் மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஊற்றி ஸ்லைட் பண்ணியும் ஊற்றுங்க. சுற்றி எண்ணெய் விடலாம் தேவையில்லை. இரும்பு தோசைக்கல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு தடவை பழக்கிட்டிங்கன்னா போதும். தோசை கருகாமல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே தோசைக்கல் நல்லா இருக்கும். மற்றபடி பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி தோசை வந்துருச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மொறுன்னு தோசை வேணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திக்கு ஸ்லைடாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு தோசை வருது. நல்லா சுற்றி நெய் விட்டு பசங்களுக்கு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது.